அனைவருக்கும் சாதனை சிற்பிகள் ஃபவுண்டேஷன் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வீடியோக்களில் நாம் பேசியது பார்த்தீங்கன்னா சாதனை சிற்பிகள் எந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லை ஏடிஜி 12A சிஎஸ்ஆர் பற்றிய விஷயங்களை பேசியிருந்தோம். இந்த வீடியோ மூலமாக நாம் எப்படியெல்லாம் உதவி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம குறியாக இருக்கு. சாதனை சிற்பிகள் ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய ட்ரைனிங் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, அப்புறம் ஹெல்த் சர்வீஸு, அப்புறம் சுயஉதவி குழுக்கள் ஆரம்பிக்கிறது, சுயஉதவி குழுக்கள் மூலமாக அவர்களுக்கு ஒரு நல்ல வருமானத்தை உருவாக்கலாம் அப்படிங்கிற கான்செப்டில் நான் சுயஉதவி குழு ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத இது சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹெல்த் கேர் சர்வீசஸ் பண்ணுறதுக்கு யாருக்கெல்லாம் இலவச மருத்துவம், இலவச மருத்துவமனையில் இருக்கிறவங்களுக்கு இலவசமாக உணவளிப்பது, அப்புறம் பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, படிக்கிறதுக்கு அவங்களுக்கு என்னென்ன உதவிகள் வேணுமோ அது படிக்கிறதுக்கு பொருளாக இருக்கலாம், பேக்காக இருக்கலாம், ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு ஃபீஸாக இருக்கலாம், இது எல்லாமே எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் அதிகமாக யோசிச்சுட்ருக்கேன். ஒரு மாதம் ஒரு 1000 பேருக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இலக்கு இருக்குது. அதுக்கான பொருளாதாரமோ வசதி என்கிட்ட கிடையாது. நான் ஒரு சாதாரண பயிற்சியாளராக இருக்கேன். பயிற்சிகள் இன்றைக்கி ரொம்ப குறைவாக தான் இன்றைக்கி கிடைச்சிட்ருக்கு. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் பொருளாதாரத்தில் எனக்கு நிறைய பொருளாதாரம் இருந்தால் மட்டும்தான் இந்த விஷயங்கள் செய்ய முடியும். அதனால் யாரெல்லாம் தங்களுடைய பங்களிப்பை, அதாவது நாங்கள் நல்லா சம்பாதிக்கிறோம், எங்களுக்கு காசு இருக்குது, எனக்கு நல்ல மனசு இருக்குது, உதவி பண்ணுறதுக்கு மனசு இருக்குது, காசு இருக்குங்கிறத விட எனக்கு உதவி பண்ணுற மனசு இருக்குது. ஏன்னா உதவி பண்ணுறது மனசு தான், அதில் காசு எல்லாம் சம்மந்தம் கிடையாது. தென் எங்களால் முடிஞ்ச எந்த உதவி வேண்டாலும் நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேன். அந்த உதவியை நீங்களே நேரடியாகவும் கொடுக்கலாம், இல்லை எங்கள் மூலமாகவும் கொடுக்கலாம், சாதனை சிற்பி ஃபவுண்டேஷன் மூலமாக கொடுக்கலாம். அதுக்கு நான் எந்த தடையாகவும் இருக்க மாட்டேன். இவங்களுக்கு உதவி பண்ண நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, யாருக்கு உதவி பண்ண நினைக்கிறீங்கன்னா, அந்த உதவி பண்ணுறதுக்கு சொன்னாலும் சரி, அதுக்கான வழிமுறைகள் மூலமாக எந்த வழிமுறையில் வேண்டாலும் நீங்கள் உங்களுக்கு உதவியை செய்யலாம். ஆரம்ப கட்டத்தில் எனக்கு இந்த 3 வருஷம் ஆகலை. ஆனால் ஏடிஜி இருக்குது, 12A இருக்குது, சிஎஸ்ஆர் இருக்குது. இதனால் டேக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்குது. யாரையோ என்னுடைய ட்ரஸ்ட்டுக்கு, ஃபவுண்டேஷனுக்கு யாரெல்லாம் பண உதவி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 50% இன்கம் டேக்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ அதனால் தைரியமாக என்னுடைய ஃபவுண்டேஷனில் நீங்கள் பணத்தை போடலாம். இந்த நேரடியாகவே பேங்க் கியூஆர் கோடு இருக்குது. அந்த பேங்க் கியூஆர் கோடு மூலம் நீங்கள் ஜிபே கூட பண்ணலாம், அக்கௌண்ட் நம்பர் மூலமாக பண்ணலாம், செக் மூலமாக பண்ணலாம். எப்படி வேணால் நீங்கள் எனக்கு உதவி என்னுடைய ட்ரஸ்ட்டுக்கு பணத்தை தரலாம். அது மூலமாக நான் ஏழைகளுக்கு பணத்தை அனுப்பி கொடுத்து அவங்களுக்கு உதவி பண்ணுறேன். இந்த உதவி செய்கிறதுல எனக்கு பாரபட்சம் கிடையாது. எந்த விதமான பாரபட்சம் நான் பார்க்க மாட்டேன். எப்படி பார்ப்பேன்னா, எவ்வளோ எளியவங்களாக இருக்காங்க அப்படிங்கிறது தான். அதாவது தன்னுடைய வாழ்க்கையில் நம்முடைய உதவி போய் சேர்ந்ததுனால அடுத்த கட்டத்தை அவங்கள ஈஸியாக போக முடியும். இல்லைன்னா தடுமாறி அதே நிலையில் இருந்துருவாங்க. இந்த உதவி போகிறதுனால அவங்க அடுத்த கட்டத்தை போக முடியும் அப்படிங்கிற ஒரு மக்களை தான் நான் தேடிட்டு இருக்கேன். அவங்களுக்கு மட்டும்தான் உதவி பண்ணுறதா இருக்கும், அவங்க மட்டும்தான் தேடி நம்ம சப்போர்ட் பண்ணுறதா இருக்கும். ஸோ அந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா நான் அதில் தெளிவாக இருக்கேன். நலிவடைந்தவர்களாக இருக்கட்டும், எளியவர்களாக இருக்கட்டும், எந்தவித பாரபட்சமும் இல்லாமல், மாணவர்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே நான் இந்த உதவி பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். அதே மாதிரி சுயஉதவி குழுவை பொறுத்த வரைக்கும் நான் சுயஉதவி குழு நீங்கள் ஆரம்பிக்கலாம். அந்த சுயஉதவி குழு கடனாளியாக ஆக்கிறதுக்காக இல்லை, நீங்கள் நல்ல ஒரு வருமானத்தை உருவாக்குறதுக்காக. ஸோ சில பொருட்கள் எங்கிட்ட கான்டாக்ட்ஸ், அந்த பொருளை உங்கள்கிட்ட கொடுத்து நீங்களே அதை சேல்ஸ் பண்ணி அதில் உள்ள வருமானத்தை வச்சு நீங்கள் கொஞ்சம் குழுவுக்கும் கொஞ்சம் உங்களுக்கும் எடுத்துக்கிட்டு அதை மெயின்டைன் பண்ணி போயிட்டீங்கன்னா ஒரு அழகான ஒரு பொருளாதாரத்தை உங்களால் உருவாக்க முடியும். அதுக்கு நான் கேரண்டி தர முடியும். ஆனால் இதை ஏற்றுக்கிறதுக்கு, இதை புரிகிறதுக்கான ஆட்கள் இன்னைக்கு கிடையாது. அதனால தான் என்னால் அதை சரியாக செய்ய முடியல. நிறையபடி பேசியிருக்கேன், எல்லாருமே அதை ஏற்றுக்கிற நிலைமையில் இல்லை. ஏன்னா ஒரு பொருளாதார சுதந்திரம் பெண்களுக்கு தேவை. அதை ஒரு விற்பனை அல்லது ஒரு தொழில் முனைவோராக பெண்கள் இருக்கும்போது தங்களால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது, இந்த தொழில் செய்ய இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க என்னுடைய குழுவில் இணைந்து இந்த மாதிரி ஒரு சின்ன தொழிலை அவங்க ஆரம்பிக்கலாம். தொழில் செய்வதற்கான அத்தனை உதவிகளையும் நாம் கண்டிப்பாக அவருக்கு செய்து கொடுக்க முடியும்.
அது 10 பேராக இருக்கட்டும், 15 பேராக இருக்கட்டும், இணைந்து செய்ய ஏதோ ஒரு தொழிலை அவங்க நின்று செய்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுக்க முடியும். அதாவது கூட்டாக செய்கிற எந்த தொழிலையும் அவங்க செய்யலாம். அதற்கான உற்பத்தி பொருளாக இருக்கட்டும், மூலப்பொருட்களாக இருக்கட்டும், இதையும் கொடுத்து அவங்கள ஒரு நல்ல ஒரு சுதந்திரமான பொருளாதாரத்தில் அவங்கள வளர வைக்க ஒரு நல்ல ஒரு திட்டங்களை நான் வச்சுருக்கேன். அது மூலமாக அவங்க முன்னேற முடியும். இதுக்காக நிறைய பேர் வேலைக்கு எடுக்கலன்னு பார்த்தா யாருமே அந்த மாதிரி வேலைக்கு கூட வர மாட்டேங்கிறாங்க. என்னென்னு தெரியல. ட்ரஸ்ட்டில் வேலைக்கு வர்றது அவ்வளோ கேவலமாக இருக்கிறது இல்லை. சோஷியல் ஒர்க் கான்செப்ட், சோஷியல் ஒர்க் இன்ட்ரெஸ்ட் சொல்லுவாங்க. என்னுடைய வாழ்க்கையாக நிறைய பேர் வர விருப்பம் இருந்தால் என்னை ஜாயின் பண்ணலாம். இதுதான் சாதனா சக்தி ஃபவுண்டேஷன் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறது. இது எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும், நாமும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், மற்றவங்களை வாழ வைக்கணும், மற்றவங்களுக்கு எளியவங்களை வாழ வைக்கிறதுல தான் குறியாக இருக்கிறோம். இதில் நல்லா படிக்கிறவங்க தான் உதவி பண்ணணும் அப்படின்னு கிடையாது. படிக்க விருப்பமாக கண்டிப்பாக உதவி பண்ணுறோம், அவ்வளோதான். இதில் இந்த பாரபட்சம் இதெல்லாம் பார்க்குறதில்ல. அதனால் எந்த விதமான பாகுபாடு இல்லாமல் உதவி பண்ணுறதுல குறியாக இருக்கிறேன். அது எளியவர்களாக இருக்கணும். நம்ம உதவினால அடுத்த கட்டத்தில் போகிற நிலைமையில் இருக்கிறவங்களாக இருக்கணும். அது ஒரு உடல்நிலை குறைவாக இருந்தாலும் அந்த உடல்நிலை குறைவாக சரி பண்ணி மேலே வர்றவங்களாக இருக்கணும். தன்னுடைய படிப்பில் முன்னேறி வரவங்களாக இருக்கணும். தன்னுடைய வாழ்வாதாரத்தில் முன்னேறி வரவங்களாக இருக்கணும். பொருளாதாரத்தில் முன்னேறி வரவங்களாகவும் இருக்கணும். நம்முடைய உதவி அந்த இடத்துல கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். மாதம் ஒரு 1000 பேருக்கு உதவி பண்ணணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள் இருக்கேன். அதுக்கு உங்களுடைய பங்களிப்பு இருந்தால் தான் அதை அடைய முடியும். சாதனா சக்தி ஃபவுண்டேஷன் அதற்கு உங்களை இணைத்துக்கொள்ள தயாராக இருக்கிறது. நீங்கள் என்னோடு இணைந்து பயணிக்க விருப்பம் உள்ளவர்கள் என்னோடு இணைந்து பயணிக்கலாம். இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கூட நீங்கள் உங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கலாம். நன்றி.